அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் அல்லாஹ் நம் மீது விதியாக்கி இருக்கின்ற புனித ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹும் அவருடைய தூதரும் காட்டித் தந்த அடிப்படையில் நம்முடைய இந்த அமலை நிறைவேற்றுவதற்கு அருள் புரிந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் என்று வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக என்னுடைய இந்த உரையை ஆரம்பிக்கின்றேன். பொதுவாக இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் அவை இரண்டு வகையாக நாம் பிரிக்கலாம். ஒன்று குறிப்பான சில சட்டங்கள், இரண்டாவது பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக பேசாக அமைந்த சட்டங்கள் என்று இருவகையாக நாம் பிரிக்கலாம். இந்த குறிப்பான சட்டங்களை பொறுத்தவரை ஒரு அமலை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருப்பார்களே ஆனால் அந்த அமலை மட்டும்தான் அந்த சட்டம் குறிக்கும். எடுத்துக்காட்டிற்கு, தொழுகையில் நெஞ்சத்தின் மீது கைகளை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கட்டளையிட்டிருப்பார்களே ஆனால் நெஞ்சத்தின் மீது கை கட்டுவது என்பது தொழுகையைத்தான் குறிக்கும். அது அல்லாமல் வேற ஒரு விஷயத்திற்கு அந்த கை கட்டக்கூடிய விஷயத்தை பொருத்த முடியாது. இது போன்று தொழுகையில் ஒவ்வொரு விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயமாக குறித்து காட்டினார்கள் என்றால் அது அந்தந்த விஷயத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பொருந்தும், அதற்கு மட்டும்தான் பொருந்தும். அதை கொண்டு போய் மற்ற விஷயங்கள்ல வைக்க முடியாது. அதே நேரத்தில் பொதுவான சில சட்டங்களை அல்லாஹும் அவனுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். இந்த பொதுவான சட்டங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தை தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பார்கள், ஒரே ஒரு வழிமுறையைத்தான் காட்டி தந்திருப்பார்கள். இந்த ஒரு வழிமுறை ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமைந்திருப்பதை நாம் காண முடியும். இந்த குறிப்பான சட்டங்களை பொறுத்தவரை அந்த குறிப்பான சட்டங்களை நாம் தவறாக விளங்கிக் கொண்டு அந்த குறிப்பான விஷயங்களில், குறிப்பான சட்டங்களில் நாம் தவறு விளைப்போமேயானால் அந்த தவறு என்பது அந்த ஒரு காரியத்தை மட்டும் சுட்டிக்காட்டி அந்த விஷயம் பாழாகிவிடும். குறிப்பாக தொழுகையில நெஞ்சத்துலதான் தக்பீர் கட்டணும், கை கட்ட வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறியிருக்க அந்த விஷயத்திலிருந்து நாம் பிறழ்வோமையானால் தொழுகை வீணாகிவிடும். நோன்பை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டி இருக்க அந்த நோன்பில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளையை மீறும் விதமாக ஒரு செயலை ஒருவர் செய்வாரேயானால் நோன்பு பாழாகிவிடும். அதே நேரத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடிய பொதுவான சட்டங்களை பொறுத்தவரை அந்த பொதுவான சட்டங்களில் நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக அவர்கள் காட்டி தந்ததற்கு விரோதமாக எதிராக நாம் நடப்போமையானால் நம்முடைய நம்பிக்கையே கேள்விக்குறியாகிவிடும், நம்முடைய அமல்கள் அதனால் பாழடைந்து விடும். பொதுவான சட்டங்களை பொறுத்த வரைக்கும் சில உதாரணங்களையும் சுட்டிக்காட்டலாம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்கின்றார்கள், ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும். இது ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ஒரு விஷயமாக தெரியும், ஒரே ஒரு வரியாகத்தான் தெரியும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற ஒரு விஷயம் ஒரே ஒரு வரியாகத்தான் தெரியும். அதே நேரத்தில் அதுல பல்வேறு விதமான சட்டங்களை நாம் எடுக்கலாம். அல்லாஹ் மட்டும்தான் வணங்க வேண்டும், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று நமக்கு போதிக்கப்பட்டிருக்கும் பொழுது கொடிமரத்தை வணங்காத, நாய் நெறிய வணங்காத, கல்லு மண்ணை வணங்காத, இது போன்று எதுவெல்லாம் இறைவனாக இல்லையோ அது எதையும் நீ வணங்கக்கூடாது என்பதை ஒரே ஒரு சட்டம் ஒரே ஒரு சட்டம் மாதிரி தெரியும். ஆனால் அது பொதுவான சட்டம், அடிப்படையான சட்டமாக அமைந்திருப்பதை நாம் உற்று நோக்குகின்றோம். அதே மாதிரி ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் தன்னுடைய கையாலோ நாவாலோ யாருக்கும் தீங்கிழைக்க கூடாது. எவருடைய கைகளில் இருந்தும் நாவில் இருந்தும் பிறர் பாதுகாப்பு பெறுகின்றாரோ அவர்தான் உண்மையான முஸ்லீம்
என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு வரிதான் சொல்லி இருப்பார்கள். இந்த விஷயத்தை யார் யாரெல்லாம் இந்த ஒரு வரிதான் கையாலையும் நாவாலையும் தீங்கு செய்யாதப்பா என்று ஒரு வரியை வைத்துக் கொண்டு அடுத்த ஆள் நீ அடிக்க கூடாது, அடுத்த ஆளை திட்டாத, அடுத்த ஆளுக்கு பொருளாதார மோசடி செய்யாத, அடுத்தவனுடைய பொருளை எடுக்காத, அடுத்தவனை பத்தி அவதூறு பரப்பாத, அடுத்தவனை பத்தி கோல் மூட்டாத, அடுத்தவனை பத்தி புறம் பேசாதே என்று ஆயிரக்கணக்கான சட்டங்கள் அதிலிருந்து நாம் பெறப்படுகின்றோம். இன்னும் இந்த நவீன காலத்தில் நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாற்றமாக நடக்கக்கூடிய பல விஷயங்களை அந்த ஒரு வாசகம் கட்டுப்படுத்தும், அந்த ஒரு சட்டம் கட்டுப்படுத்தும். அவதூற நான் வாயால தான் பேசல, நான் செல்லுல SMS அனுப்பி விடுறேன் அப்படின்னாலும் அந்த வார்த்தை அதுல பொருந்தும். நீ கையாலையும் நாவாலையும் தான் செல்போனை வச்சு நீ SMS அனுப்பினாலும் சரி, நீ நெட்ல போய் மெயில் அனுப்பினாலும் சரி, நீ உன்னுடைய கையாலும் நாவாலும் பிறருக்கு துன்பம் இழைத்தாயா இல்லையா என்று அல்லாஹ் நம்மை வினவுவான். இது பொதுவான சட்டம். இந்த பொதுவான சட்டத்தில் இருந்து நாம் விலகுவோமேயானால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் இருந்து விலகி ஒரு முஸ்லிம் என்ற அந்தஸ்திலிருந்து கீழே இறங்கக்கூடிய நிலை நமக்கு ஏற்படும். வீண் விரயம் செய்யாதேன்னு அல்லாஹ் சொல்றான். வீண் விரயம் செய்யாதேனா காசை மட்டும் வீண் விரயம் செய்வதை அது குறிக்காது. நீங்கள் நேரத்தை வீணடித்தாலும், நீங்கள் மற்ற விஷயங்களில் கல்யாணத்தில் காசு பணத்தை செலவழித்து கல்யாணத்தில் வீண் விரயம் செய்யக்கூடாது என்பதையும் அது உள்ளடக்கும். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளிவாசல் பேர்ல ஒரு ஆள் 10 கோடி ரூபாய்க்கு பள்ளிவாசல் கட்டினாலும் பள்ளிவாசல் கட்டுவதையும் அது குறிக்கும். நீ வீண் விரயம் செய்யக்கூடாது என்று. ஆக இந்த பொதுவான சட்டங்களை பொறுத்தவரை இந்த ஒரு வரி ஒரு வாசகம் இருக்கிற மாதிரி தெரியும். அது உள்ள நுழைந்து ஆய்வு செய்வோமே ஆனால் அந்த விஷயம் ஆயிரக்கணக்கான விஷயங்களுக்கு தீர்வளிக்க கூடியதாக, அதே நேரத்தில் அதிலிருந்து நாம் பிறழ்வோமையானால் நாம் இஸ்லாத்தினுடைய வட்டத்தை விட்டு வெளியேறக்கூடியவர்களாக நாம் ஆகக்கூடிய நிலையில் நாம் தள்ளப்படுவோம் என்பதை விளங்கிக் கொண்டு அந்த பொதுவான சட்டத்தில் இஸ்லாத்தினுடைய அடிப்படையான சில சட்டங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த சொல்லிவிட்டு போன 2 அடிப்படையான முக்கியமான செய்திகளை பற்றி இந்த ஜும்மா உரையிலே நாம் காண இருக்கின்றோம். முதல் செய்தி என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகின்றார்கள், உங்களுக்கு முன்பிருந்த சமுதாயம் அழிந்து நாசமா போனதுக்கு 2 காரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். முதல் காரணம் என்னவென்றால், அவர்கள் விதியை பற்றி சர்ச்சை செய்து கொண்டிருப்பார்கள். விதியை பற்றி அளவுக்கு அதிகமாக சர்ச்சை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால் அழிந்து நாசமடைந்தார்கள். இரண்டாவது விஷயம், இதற்கு முன்பிருந்த அந்த சமுதாயம் அழிந்து நாசமா போனதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? உங்களில் அவர்களில் சென்ற சமுதாயங்களில் சிறந்தவர்கள், உயர்ந்தவர்கள், சிறப்பு பெற்றவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் ஒரு தவறை செய்வார்களேயானால் அந்த தவறுக்கு தண்டனை அளிக்க மாட்டார்கள். நம்மால் இவன் நம்ம பார்ட்டி என்று தன்னுடைய சிறந்தவர்கள் என்று யாரை தாங்கள் நினைக்கின்றார்களோ, தாங்கள் கருதுகின்றார்களோ அவர்களுக்கு எந்த தண்டனையையும் அவர்கள் செய்கிற தவறை தட்டி கேட்க மாட்டார்கள். இதை எந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் தெரியுமா? மஹ்தூமி என்ற குலத்தை சேர்ந்த ஒரு பெண் திருடி விடுகின்றாள். அந்த பெண் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவள் என்று அவங்களுக்குள்ள பேசிக்கிறார்கள். அந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த அந்த பெண்மணி திருடி, அம்மாடி உயர்ந்த குலத்தை சேர்ந்த பொம்பளை ஒரு ஆள் திருடிட்டா, உயர்ந்த குலத்தை சேர்ந்த ஒரு ஆள் கைவிட்டுப்பட்டுட்டா நம்மளுடைய குலம் என்ன ஆகுறது, நம்மளுடைய கோத்திரம் என்ன ஆகுறது, என்னது என்று பிரஸ்டீஜ் இஷ்யூவாக அது உருவெடுக்கின்றது. அப்படி உருவெடுக்கின்ற நிலையில அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல இதை எப்படியாவது இந்த கைவிட்ட இந்த உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெண்மணி செஞ்ச இந்த தவறை எப்படியாவது கைவிட்டப்படாமல் தடுத்தாக வேண்டும் என்று அவர்களுக்குள்ள மசூரா செய்யறாங்க. மசூரா செய்தால் என்ன முடிவெடுக்கின்றார்கள் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நம்மலாம் போய் சொன்னா கேட்க மாட்டாங்க. அவர்களுக்கு மிக நெருக்கமான மிகவும் பிரியமாக யார் இருக்கின்றாரோ அவரை பிடிப்போம், அவரை பிடிச்சு அவர் மூலமா நம்ம சொல்லி விடுவோம். சொல்லி விட்டா அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுக்கிடுவாங்க. அதனால அப்படிப்பட்ட ஆள் யாருன்னு பார்க்கிறாங்க. உசாமா அலி தென்படுகின்றார். தன்னுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய வளர்ப்பு மகனாக இருந்த ஜைத் அலி அவர்களுடைய மகன் உசாமா
உசாமாவை பற்றி குறிப்பிட்டு ஆக வேண்டும். ஆயிஷா அலி அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். உசாமா அலியுடைய மூக்குல மூக்குச்செல்லி வடியுது. போய் மூக்க சிந்தி விடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சிந்தி விட்டு சொல்றாங்க, ஆயிஷாவே, உசாமாவை நான் நேசிக்கின்றேன், நீயும் அவனை நேசி என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்று ஆயிஷா அலி அறிவிக்கக்கூடிய செய்தியை பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு பிரியம், அந்த அளவுக்கு பிரியமான உசாமா என்ன செய்தாரு, சரி நான் போய் ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்ட்டு போறாரு. போய் அல்லாஹ்வுடைய தூதரை, நம்மாலு சிறந்த குலம், உயர்ந்த குலம், கைவிட்ட வேணாம் என்று அவர்கள் உள்ளே வைத்து பேசுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? தங்களுடைய கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தியவர்களாக மக்களை திரட்டுகின்றார்கள். எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? அந்த நேரத்தில் இந்த விஷயத்தை பதிவு செய்கின்றார்கள். என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களில் வலியவர் ஒரு தவறு செய்தால் அதை கண்டுக்காம விட்டுருவீங்க, எளியவர் தவறு செய்தால் அதை தண்டிப்பீங்களா? இதற்கு முன்பிருந்த சமுதாயம் அழிந்து நாசமா போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அவர்களில் உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், மேன்மையானவர்கள் தவறிழைத்தால் அதை விட்டு விடுவார்கள், ரொம்ப ஏப்ப சாப்ப செய்தால் அவர்களை தண்டிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த மக்சூமி குலத்தை சேர்ந்த அந்த திருடினாலே அந்த பெண்ணுடைய பெயர் பாத்திமா. சொல்றாங்க, இந்த பாத்திமா அல்ல, என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் அவனுடைய கையை வெட்டுவேன் சொன்னாங்கன்னா, அப்போ தன்னுடைய மகளை அந்த இடத்துல இழுக்க தேவையில்லை, தன்னுடைய மகளை சொல்லி விளக்க வைக்க தேவையில்லை. அவங்களுடைய மகள் அந்த மாதிரி நிலையில் இல்லை, அன்பியூரா இருந்தாங்க. சூனத்தின் தலைவி என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு அமல்களை செய்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள். ஆனால் மக்களுக்கு விளங்க வைக்கிறதுக்காக சொல்றாங்க, இந்த பாத்திமா இல்ல, என்னுடைய மகள் பாத்திமா திருடினாலும் வெட்டுவேன் சொன்னாங்களா? இந்த நிலையை நாம் எடுக்க வேண்டும். இந்த சூழ்நிலையை சுட்டிக்காட்டி ஆக வேண்டி இருக்கின்றது. என்னுடைய மகளை திருடினாலும் வெட்டுவேன் என்றால் இந்த பாத்திமா எனக்கு எம்மாத்திரம். டிஎன்டிஜே வீடியோ விஷன், டிஎன்டிஜேவின் மார்க்க விளக்க குறுந்தகடுகள் பிஜே சம்சுல்லுஹா, எம்ஐ சுலைமான், எம்எஸ் சுலைமான், அல்தாஃபி மற்றும் மார்க்க அறிஞர்களின் உரைகள் அடங்கிய சீடிகள் வெறும் ₹20 மட்டுமே. மொத்த விற்பனையாளர்களுக்கு கழிவுகள் உண்டு. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. பதிய வைத்தார்களா? இந்த நிலையை நாம் எடுக்க வேண்டும். நம்முடைய ரெக்கமெண்ட் பண்றவர்களுடைய உணர்வுகளை பார்க்கவில்லை. 10 பேர் ரெக்கமெண்டுக்கு வரத்தான் செய்வாங்க. என்னதான் இருந்தாலும் நம்மால் தானங்க இவரு, என்னங்க நம்மளுடைய நெருங்கிய உறவினராச்சே, நம்மளுடைய குலங்கோத்திரமாச்சே என்று வரத்தான் செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய மதிப்பு உணர்வுகளுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மதிப்பளிக்கவில்லை. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய சட்டங்களுக்கு தான் மதிப்பளித்தார்கள். அல்லாஹ்வுடைய தவறு செய்தவர் யார் என்று பார்க்கவில்லை, என்ன தவறு என்றுதான் பார்த்தார்கள். அப்படிப்பட்ட நிலையை தான் நாம் எடுத்தாக வேண்டும். இன்னொரு சம்பவத்தையும் சுட்டிக்காட்டலாம். தன்னுடைய மகள் இதே பாத்திமா அலியுடைய விஷயத்திலேயே தன்னுடைய ஈரக்கொலைன்னு சொல்ற அளவுக்கு பாசம் வைத்திருந்த அந்த பாத்திமா அலி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை விருந்துக்கு அழைக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் விருந்து சாப்பிட போகின்றார்கள். அவருடைய வீட்டில், பாத்திமா அலியுடைய வீட்டில் உருவத்திலான திரைச்சீலை தொங்கவிடப்பட்டிருப்பதை பார்த்து அந்த விருந்தை புறக்கணித்து விட்டு வந்தார்கள். பார்க்கிறோம், தன்னுடைய உறவுக்காரர்கள் என்று அவர்கள் தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போனார்களா? தன்னுடைய மகளாச்சே, தன்னுடைய மருமையை கோவிச்சுக்கிடுவார நினைச்சாங்களா? இல்ல. இன்னொரு விஷயத்தை இந்த இடத்தில் பதிவு செய்தால் இன்னும் அந்த சரியா இருக்கும். தன்னுடைய பேர குழந்தை விஷயத்தில் எப்படி நடந்துகிட்டாங்க? ஒரு முறை மஸ்ஜிது நபவியிலே, மதீனாவிலே ஜக்காத்துடைய பேரிச்சம்பழங்கள் குவிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பேரிச்சம்பழ குவியல் பக்கத்துல தன்னுடைய பேரன் விளையாடி கொண்டிருக்கின்றார். ஹசனோ ஹுசனோ பேர் வரவில்லை, பேரன் என்று வருகின்றது. அப்போ விளையாடி கொண்டிருந்த அந்த பேரன் என்ன செய்யறாருன்னா, ஒரு பேரிச்சம்பழத்துக்கு வாயில போடுறாரு. வாயில போட்டா அல்லாஹ்வுடைய தூதர் பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு முன்பு அறிவிப்பு செய்திருந்தார்கள். எப்படி நமக்கு இறந்த பொருள் ஹராமோ, எப்படி அல்லாஹ்வுடைய பெயர் கூறி அறுக்கப்படாது ஹராமோ, எப்படி ஓட்டப்பட்ட ரத்தம் நமக்கு ஹராமோ, எப்படி தாமாக செத்தவை நமக்கு ஹராமோ, அதை போன்று ஜக்காத்துடைய பொருள்
சதக்காவுடைய பொருள் எனக்கும் என்னுடைய குடும்பத்தினருக்கும் கியாம நாள் வரை வரக்கூடிய என்னுடைய சந்ததிகளுக்கும் ஹராம் என்று ஜக்காத்துடைய பொருளை தங்களுக்கு தாங்களே ஹராமாக்கி இருந்தார்கள். அப்படி இருந்த நிலையில ஒரு ஜக்காத்துடைய ஒரு பேரிச்சம்பழத்தை தூக்கி தன்னுடைய பேரை வாயில போடுறத பார்த்தவனையும் தன்னுடைய பேரிடத்துல போய் தன்னுடைய ஆட்காட்டி விரலால் அந்த வாயில உள்ள பேரிச்சம்பழத்தை உள்ள விட்டு கையை விட்டு பேரிச்சம்பழத்தை எடுத்து துப்பு என்று கூறி கேட்கிறாங்க, இந்த பொருள் உனக்கு ஹராமாக்கப்பட்டிருப்பது உனக்கு தெரியாதா என்று கேட்டார்கள்னு செய்தியை புகாரில பாக்குறோமே. எப்படி நாம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பச்சை குழந்தை தானே, பச்சை மண்ணு, இதுக்கு என்ன தெரியும்? இந்த சம்பவம் நடக்கும் பொழுது தன்னுடைய பேரனுக்கு அவருடைய பேரனுக்கு ஒரு 6 முதல் 8 வயதுக்குள்ளதான் இந்த சம்பவம் நடக்கும்போது இருக்கும். 7 வயசு பச்சை பிள்ளைக்கு என்னங்க தெரியும்? அதை போய் நீங்க கண்டிக்கிறீங்க. நம்ம சொல்லி இருப்போம், உறவு தடையா வந்துச்சா? அல்லாஹ்வுடைய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னுடைய சொந்தம் தடையாக இல்லை, தன்னுடைய பந்தம் தடையாக இல்லை, தன்னுடைய மகள் தடையாக இல்லை, தன்னுடைய குலம் தடையாக இல்லை, தன்னுடைய நண்பன் தன்னுடைய தோழன் எதுவும் அவர்களுக்கு தடையாக இருந்ததில்லை. இப்படி ஒரு நிலையை ஒரு மனிதன் எடுத்தாக வேண்டும். அப்படி எடுக்காமல் இருந்தால் அழிஞ்சு நாசமா போவோம். அழிஞ்சு நாசமா போனா இந்த உலகத்திலேயா? யூத சமுதாயத்தை பத்தி தான் சொன்னாங்க. இதுக்கு முன்பு இருந்த சமுதாயம் அழிஞ்சு நாசமா போனதுக்கு இதுதான் காரணம்னு. யூதன் அந்த இஸ்ரேல் ஆள் தான், யூதர்கள் தான் இன்று நமக்கு குண்டை போட்டு தாக்கிக்கிட்டு இருக்கான். அமெரிக்காட்ட கள்ளத்தனமா அந்த ஆயுதங்களை வாங்கி கொண்டு தாக்குகின்றார்கள். நம்மள மேல தாக்கிக்கிட்டு இருக்கான் என்றால் இந்த உலகத்தில் அழிந்து நாசமா போறது இல்ல, மறுமையில் அழிந்து நாசம் அடைவோம். அப்போ இந்த உலகத்தில் நாங்க தான் நல்லா இருக்கோம்ல, நாங்க தான் சப்போர்ட் பண்ணோம், நாங்க தான் அவருக்கு தோதா இருந்தோம்ல, நாங்க செஞ்ச தப்ப நாங்க ஆதரிச்சோம், அதுக்கு நாங்க நல்லா தானே இருக்கோம் என்று ஒருவர் கூறுவானால் இந்த உலகத்தில் இல்ல, மறுமையில் அவர்களுடைய அமல்கள் அனைத்தும் அழிந்து நாசமடையும் என்பதை நாம் கவனத்தில் கொண்டால், அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் இந்த இடத்தில் பதிவு செய்ய வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே கூறி காட்டுகின்றான். எந்த அளவிற்கு என்றால், இந்த சொந்த பந்தம், இந்த உற்றார் உறவு, இந்த விஷயம்தான் நம்ம குர்ஆனுடைய வழியிலையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழியிலும் நடப்பதை அப்படியே தடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னவா இருக்கும்? நம்மளுடைய சொந்த பந்தம், நம்மளுடைய நெருங்கிய உறவு, நம்மளுடைய நண்பர், ரொம்ப 20 வருஷ பழக்கம், 50 வருஷ பழக்கம், உறுதியா நின்ற பல பேர், ஏகத்துவத்தில் உறுதியாக இருந்தவர்கள் பல பேர் எங்க ஸ்லிப் ஆவாங்க? தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்தம், தன்னுடைய நண்பன், தன்னுடைய உறவுக்காரர்கள், தன்னுடைய பழக்க வழக்கம், 50 வருஷ பழக்கம், 30 வருஷ பழக்கம், இப்படியே ஒட்டி இருந்தோம் என்று கூறி அவர்கள் செய்கிற தவறுக்கு துணை போகக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அல்லாஹ் தெளிவா சொல்றான். அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், லா தஜீது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். நீங்கள் உண்மையிலேயே யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பக்கூடியவர்களாக இருக்கின்றீரோ அவரை நபியை நீர் பார்க்க மாட்டீர். எப்படி பார்க்க மாட்டீர்? லா தஜீது கௌமன் யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதுன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும் சரி, வலவ் கானு ஆபாகும் அவ் அபுனாகும் அவ் இஹ்வானகும் அவ் அசீரத்தகும். அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர் யாராக இருந்தாலும், தன்னுடைய தாயாக இருந்தாலும், தன்னுடைய தந்தையாக இருந்தாலும், தன்னுடைய உறவினராக இருந்தாலும், தன்னுடைய குடும்பத்தினராக இருந்தாலும் அவரை நேசிப்பதை நபியே நீர் பார்க்க மாட்டீர். அல்லாஹ் சொல்றான் பாருங்க. நீ உண்மையிலே அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புறியா? நீ உண்மையிலே ஈமான் கொண்டிருக்கின்றாயா? அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யறவன் எவனோ அவனோட உனக்கு என்ன ஒட்டு, உனக்கு என்ன உறவு, அவனுக்கு என்ன சப்போர்ட்? அல்லாஹ் கேட்கிறான். உண்மையிலேயே நீ அல்லாஹ்வை மறுமை நாளில் நம்பக்கூடியவர், இவர்களுக்கு அவர்களோடு உறவு பாராட்ட மாட்டார்கள், அவர்களோடு நன்மை பாராட்ட மாட்டார்கள், அவர்களோடு பகைமை பாராட்டுவார்கள். சொல்லிட்டு சொல்றான், உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமானா. அவர்களுடைய உள்ளத்துலதான் அல்லாஹ் ஈமானை எழுதி விட்டான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, உலாயிக்க கத்தப ஃபீ குலூபிஹிமுல் ஈமானா வ அய்யதஹும் பிரூஹின் மின்.
தன்னுடைய ரூஹை கொண்டு அவர்களை பலப்படுத்துகின்றான். இதை விட வேற என்னங்க சர்டிபிகேட் வேணும்? இவ்வளவு உறுதியாக நிற்கக்கூடியவர்களுக்கு இதை விட அல்லாஹ் கொடுக்கிற சர்டிபிகேட் வேற என்ன வேணும்? தன்னுடைய ரூஹை கொண்டு பலப்படுத்துறான். அவர்களுடைய உள்ளத்துல ஈமானை எழுதி தன்னுடைய ரூஹை கொண்டு பலப்படுத்தி வயுதுகிலுகும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா. நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த மாதிரி உறுதியா நிற்கக்கூடியவர்களுக்கு என்றென்றும் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்குமே, அத்தகைய சுவனத்தில் அவர்களை நுழைவிப்பேன். ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹு, அவர்கள் என்னை பொருந்திக் கொண்டார்கள், நானும் அவர்களை பொருந்திக் கொண்டேன். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய கூட்டத்தினர். அலா இன்ன ஹிஸ்பல்லாஹி ஹுமுல் முஃப்லிஹூன், அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய இந்த கூட்டம் தான் வெற்றி பெறும். அல்லாஹ் டிக்ளேர் பண்றாங்க. அல்லாஹ்வுக்காகவும் அல்லாஹ்வுடைய தூதருக்காகவும் நீங்கள் வெறுக்க ஆரம்பித்தீர்களே ஆனால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களை பகைக்க நீங்கள் ஆரம்பித்தீர்களே ஆனால், உங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை எழுதிவிட்டான். உங்களுடைய ரூஹை அல்லாஹ் தன்னை கொண்டு பலப்படுத்துகின்றான். நீங்கள் சதா ஆறுகள் ஓடக்கூடிய சுவனபதியில் இருப்பீர்கள். நான் உங்களை பொருந்திக் கொண்டேன், நீங்களும் என்னை பொருந்திக் கொண்டீர்கள். நீதான்ப்பா என்னுடைய கூட்டம், நீ அல்லாஹ்வுடைய படைப்பா, நீதான்ப்பா வெற்றி பெறுவேன் என்று அல்லாஹ் டிக்ளேர் பண்றான்னா, இந்த சர்டிபிகேட் விட்டுட்டு நம்மளுடைய நெருங்கிய உறவு, நம்மளுடைய நெருங்கிய சொந்தம், நம்மளுடைய நெருங்கிய நண்பர் என்று அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்யக்கூடியவர்களுக்கு நாம் சப்போர்ட் செய்வோமே ஆனால், இஸ்லாத்தினுடைய அடிப்படை அந்த வட்டத்திலிருந்து வெளியே போறோமா? அப்போ இந்த வட்டத்துக்குள்ள வந்தா அல்லாஹ் இவ்வளவு விஷயங்களை, இவ்வளவு சர்டிபிகேட்டை கொடுக்கிறான்றா, நம்ம வெளியே போனால் நம்முடைய நிலைமை என்ன? நாம் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னொரு அடிப்படை மிக கவனமாக நம்முடைய கவனத்தில் கொள்ளக்கூடிய அடிப்படை, கொள்ள வேண்டிய அடிப்படை, அல்லாஹ்வுடைய இரண்டாவது விஷயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இன்னமல் அஅமாலு பின்னியா, செயல்கள் அனைத்தும் எண்ணத்தை பொறுத்து அமைகின்றன. ஒருவன் என்ன நினைக்கின்றானோ அது அடிப்படையில் அவனுக்கு கூலி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். ஒரு மனிதன் அவன் மலையே புரட்டி இருந்தாலும் சரி, மார்க்கத்துக்காக அவன் தன்னுடைய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக தன்னுடைய உயிரையே நீத்திருந்தாலும் சரி, தன்னுடைய காசு போன எல்லாத்தையும் அள்ளி கொடுத்தா இருந்தாலும் சரி, அவனுடைய உள்ளம், உள்ள எண்ணம், உள தூய்மை அல்லாஹ்வுக்காக செஞ்சிருக்கணும். அப்படி செய்யாம ஒருத்தன் செஞ்சிருந்தா அது எல்லாம் வீணா போச்சு. அவனுடைய எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன என்று ஒரு பேச பதிவு செய்கின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு பேசு, இன்னமல் அஅமாலு பின்னியா மாறி இன்னமல் அஅமாலு பில் ஹவாத்தீம், முடிவுகளை பொறுத்து செயல்கள் அனைத்தும் முடிவுகளை பொறுத்தே அமைகின்றன. உன்னுடைய கடைசி என்ன அல்லாஹ் அதான் பார்ப்பான். அவன் மௌத்தா போனவனையும் நான் இந்த மார்க்கத்துக்காக 2 மலையை தூக்கி புரட்டி போட்டிருக்கேன்னு போய் நின்றுட்டு கடைசியில மௌத்தா போறப்ப அல்லாஹ் என்ன நான் அல்லாஹ் நம்பலன்னு ஒருத்தன் போனா அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? கடைசியை பார்ப்பான். நம்மளுடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய இறுதி முடிவு என்ன? இதைத்தான் அல்லாஹ் பார்ப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை பார்க்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு நபித்தோழர் அந்த போர்ல கலந்து கொள்கின்றார், கடுமையா போரிடுகின்றார், வீசி வீசி சுத்துறாரு வாழ, கடுமையா சண்டை போடுகின்றார், ஒவ்வொரு ஸ்பாட்டா நின்று அடிக்கிறாரு. உடனே என்ன மாதிரி போர் புரிகிறாருப்பா இவரு என்று சஹாபாக்கள் அவர்களுக்கு மத்தியில பேசிக் கொள்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவர் நரகவாதி. இவர் நரகவாதினோனையும் எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா இவரை பார்த்து நரகவாதின்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர், என்னதான் செய்வோம் என்று ஒரு நபித்தோழர் என்ன செய்யறாரு, அவர் அப்படியே பின்தொடர்கின்றார். அவர் சொல்றாரு, அவர் எங்கெங்கெல்லாம் நின்றாரு அங்கே போய் நான் நின்றேன், யார் யாரெல்லாம் வெட்டினாரு எல்லாத்தையும் பார்த்தேன், கடுமையா போர் புரிந்தார். போர் புரிந்ததன் காரணமாக தன்னுடைய உடல்ல பயங்கரமான காயங்கள். கடைசியில் என்ன செஞ்சாரு தெரியுமா? தன்னுடைய ஈட்டியை நிப்பாட்டி வச்சு அப்படியே மேல படுத்து தற்கொலை செய்து கொண்டார். உடனே அந்த சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல வர்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். என்னப்பா திடீர்னு சொல்ற? யா ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்களே அவர் அதே போன்று தற்கொலை செய்து கொண்டார். பார்க்கிறோம், இவர் மார்க்கத்துக்காக
வாளை சுழட்டி என்ன பிரயோஜனம்? மார்க்கத்துக்காக இவர் இந்த செயலை செய்து என்ன பிரயோஜனம்? ஒரு நிமிடம் பொறுத்திருப்பாரே ஆனால் சூனவாதியாக போயிருக்கலாம். ஆனால் தன்னுடைய இறுதி முடிவு அல்லாஹ் முடிவை தான் பார்ப்பான், மனுஷனும் முடிவை தான் பார்ப்பான், நம்மளும் முடிவை தான் பார்க்கிறோம். ஒரு ஆளு 20 வருஷம் என் கடையில வேலை பார்த்தாரு, இவர மாதிரியும் வருமா என்ற நிலையில ஒரு 1 லட்சம் ரூபாய் செக்க தள்ளிட்டு போயிட்டாரு, ஒரு 1 லட்சம் ரூபாயை களவாண்டாருன்னா ரொம்ப தியாகிப்பா, 25 வருஷமா என்ற வேலை பார்த்தாரு என்று நாம சொல்லுவோமா? திருட்டு பையன் என்று சொல்லுவோமா? ஒரு பெண் 20 வருடம் அல்ல தன்னுடைய கணவனுக்கு மிக நேர்மையானவளாக இருக்கின்றாள், கடைசியில தன்னுடைய கணவனுக்கு மாறு செய்தவளா போயிட்டான்னா 20 வருஷம் அவ ரொம்ப பெர்ஃபெக்டா இருந்தான்னு யாரும் சொல்ல மாட்டோம். கடைசியில் என்ன செஞ்சா? ஓடி போயிட்டாலே என்று நாம் கேட்போமா இல்லையா? நம்மளை விட அல்லாஹ் என்ன விவரம் இல்லாதவனா? அல்லாஹ் அதைத்தான் கேட்பான். ஏன்பா நல்ல நீ செஞ்சியப்பா, நல்ல தியாகம்லாம் பண்ண, கடைசி என்ன? உன்னுடைய கடைசி என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக கூறி காட்டுகின்றார்கள். ஒரு மனிதனுக்கும் அவனுடைய சுவனத்திற்கும் ஒரு முழம் அளவுதான் இடைவெளி இருக்குமாம். அந்த அளவிற்கு சுவனத்திற்குரிய செயல்கள் அனைத்தையும் செய்து கொண்டு சுவனத்திற்கு மிக நெருக்கமாக அவன் ஆகிவிடுவான், அப்படியே பக்கத்துல போயிடுவான். எந்த அளவுக்குன்னா அவனுக்கும் சுவனத்திற்கும் ஒரு முழம் அளவுதான் இருக்கும். கடைசியில் என்ன செய்வான் தெரியுமா? நரகத்திற்குரிய ஒரு செயலை செய்து நரகவாதியாக அவன் ஆகிவிடுவான். அல்லாஹ் நரகத்தில் தூக்கி போடுறான், அல்லாஹ் அவனை சொல்லி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அதே நேரத்தில் இன்னொரு மனிதன் இருப்பான். அந்த மனுஷன் என்னன்னா அவன் சுவனத்திற்குரிய அனைத்து செயல்களையும் செய்வான், சுவனத்திற்கும் அவனுக்கும் மிக ஒரு முழம் அளவுதான் இருக்கும். கடைசியில் நரகத்திற்குரிய செயலை செய்து நரகவாசியா போவான். நரகவாதி ஒருவன் இருப்பான், நரகத்திற்குரிய செயல்கள் அனைத்தையும் செய்து கொண்டு வருவான், அவனுக்கும் நரகத்திற்கும் ஒரு முழம் அளவுதான் இருக்கும். கடைசியில சுவனத்திற்குரிய ஒரு செயலை செய்து சூனவாசி அவன் போயிடுவான் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, நம்மளுடைய இறுதி முடிவு சரியாக அமைய வேண்டும். நம்ம இவ்வளவு நாள் என்ன செஞ்சோம் அது பார்க்க தேவை. இப்ப என்ன நிலைமை அல்லாஹ் தான் கேட்பான். நம்ம 5 வருஷம் கழிச்சு நம்ம சரி பண்ணிக்கிறோம், நம்ம அதுக்கப்புறம் சரியாயிரும் என்று நாம் நினைப்போமே. ஆனால் நம்முடைய முடிவை பத்தி நமக்கு தெரியுமா? நம்முடைய முடிவு இப்ப கூட இருக்கலாம். அல்லாஹ் அப்படி பூமியை ஒரு ஆட்டினால உள்ள போயிருவோம், ஒரு நிமிடத்தில் நம்முடைய உயிர் பிரியலாம். அப்போ நம்முடைய அந்த ஹவாத்தீம் இறுதி சரியானதாக இருக்க வேண்டும், சரியானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ்வும் நமக்கு பிரார்த்தனையை கற்றுத்தருகின்றான், அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தருகின்றார்கள். அல்லாஹ் கற்றுத்தர்றான் பாருங்க. ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா ஃபஹப் லனா மின் லதுன்க ரஹ்மத்தன் இன்னக அன்தல் வஹ்ஹாப். யா அல்லாஹ், நீ எங்களை நேரு வழியில் செலுத்திய பிறகு எங்களுடைய இதயங்களை அதிலிருந்து தடம் புரளுமாறு செய்து விடாதே. நீ திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. பெரும் அருளால நீ எங்களை நேரிய வழியில் செலுத்தி என்று அல்லாஹ் நமக்கு துஆவை கேட்க கற்று தர்றான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அளவுக்கு அதிகமாக ஒரு பிரார்த்தனை செய்வார்கள். என்ன பிரார்த்தனை? அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் ஜப்பித் கல்பி அலா தீனிக. என்னுடைய இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய இந்த சத்திய மார்க்கத்திலேயே நிலைபெற செய்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் அளவுக்கு அதிகமா செய்வாங்களாம். எப்படி? மஹாமுல் மஹமூதா என்ற அந்த தளத்தில் எழுப்பப்பட இருக்கின்றவர்கள், எழும்ப போகின்றவர்கள், அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுடைய முன்பாவத்தையும் பின்பாவத்தையும் மன்னித்து விட்டேன் என்று சர்டிபிகேட் தரான அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பாங்களா? அல்லாஹும்ம முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக. யா அல்லாஹ், இந்த சத்திய மார்க்கத்திலேயே என்னுடைய
இந்த உள்ளத்தை நிலைபெற செய்தாயா அல்லாஹ் என்று கேட்பார்கள் என்றால் நம்முடைய இறுதி சரியாக அமைய வேண்டும். ஒருவர் செய்த எத்தனையோ வருட தியாகங்கள் பார்க்கப்படாது, அவருடைய முடிவுதான் பார்க்கப்படும். அத்தகைய முடிவில் அல்லாஹ்விடத்தில் முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்